ஆ பசிக்குது, சாப்பாடு போடுமா? ஐயோ குழம்பு வேற இல்லையடா. ஆ இரு ஒரு நிமிஷம் வரேன். இந்தாப்பா சாப்பிட்டு பாரு. என்னம்மா இது? சாப்பிட்டு தான் பாரு. அம்மா சூப்பராக இருக்கு. ஆஹா, அப்பா செம்ம டேஸ்ட்டுமா. ஆமாம், என்னம்மா இது, என்ன செஞ்சுருக்கீங்க? செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. அதுவா, உனக்கு எப்பவுமே பிடிக்காதே முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும், அது ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணி கொடுத்துருக்குறேன். பொடி எப்படி இருக்குது? என்னது அதுவா? டேய், இதுக்கு முன்னாடி தானே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாம்மா, இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வியூவர்ஸும் இந்த மாதிரி தானே கேட்டிருந்தாங்க, முருங்கைக்கீரை பொடியும் கருவேப்பிலை பொடியும். அதே நம்ம வீடியோவை போட்டுடலாமா? அப்படியா? வீடியோ போட்டுருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது உளுத்தம்பருப்பு இந்த கரண்டியில 2 கரண்டி எடுத்துக்கிட்டேன். ஓகே. கடலைப்பருப்பு 2 கரண்டி, ரெண்டும் சரிபாக எடுத்துக்கிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, 5 வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஓகே, கொஞ்சமா பெருங்காயம், கட்டி பெருங்காயம். ஓகே. இது பாசி பருப்பு, அது கரண்டியில 1 கரண்டி எடுத்துக்கிட்டேன். இந்த கரண்டிலையா? இந்த கரண்டியில. ஓகே. உப்பு நமக்கு இதுல எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த உப்பு எடுத்துக்கிட்டேன். சூப்பர். அடுத்தது முருங்கைக்கீரை, இதை தண்ணியில நல்லா கழுவிட்டு 1 நாள் அப்படியே வெயில்ல வச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு வெயில்ல வச்சு எடுத்துக்கிட்டேன். கைப்பிடி 2 கைப்பிடி அளவு. 2 கைப்பிடி? ஆமா. இனிமே வறுத்துட்டு பொடி செய்ய போறோம். ஓகேம்மா. இப்போ நம்ம அது சூடாகணுமா சட்டி? சூடான உடனே ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்துக்கலாம். ஓகே. ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுக்கணுமா? தனித்தனியாக வறுத்துக்கலாம், அப்படியே போட்டு கூட எல்லாம் ஒன்று ஒன்றா. இது சீக்கிரம் வறுபட்டுரும் உளுந்து. ஓகே. இது கடலைப்பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும் மொத்தமாக இருக்கிறதுனால. அதனால் ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம், எண்ணெய் ஊற்றிட்டோம்னா சிக்கு வாடை மாதிரி வந்துடும். ஓகே. அதனால் அப்படியே வறுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுபட்டுருச்சா? அடுத்தது கடலைப்பருப்பு. இது வறுக்கும் போது அப்படியே அந்த வாசம், உளுந்து வாசம் நல்லா பயங்கரமாக வருது இல்லைம்மா? ஆமாம். உளுந்து இது இந்த கீரை கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கீரை பொடியா? ஆமாம், இந்த கீரை பொடி ரொம்ப உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரை இதெல்லாம் இரும்பு சத்து இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போல்லாம் யாருக்கு தெரியாமலாம் எதுவுமே இல்லை. முருங்கைக்கீரையிலே இருக்குது, கருவேப்பிலையிலே இருக்குது. அதனால் கருவேப்பிலை கூட இப்போ செடியெல்லாம் எல்லா வீட்லேயுமே வச்சுருக்குறாங்க. அது ஒரே ஒரு கொத்து உருவி பச்சையாகவே மென்று சாப்பிட்டுட்டு மோர் இருந்து குடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. அடுத்து இது மிளகாய், இதெல்லாம் ஒன்றா கூட போட்டு வறுத்துக்கலாம். ஓகே. ரொம்ப தீச்சிடக்கூடாது, பதமாக எடுக்கணும் கரெக்டாக. ஆமாம், இந்த வாசம் ஸ்மெல் வரணும், வர்றப்ப எடுத்துடலாம், அதுதான் நல்லா டேஸ்ட்டு. ஓகே. இது நல்லா வறுபட்டுருச்சு. ஓகே. அடுத்து என்னதுமா? அடுத்து பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பா? 1 கரண்டி எடுத்துருக்கேன் அந்த கரண்டியில். ஓகே. அதையும் வறுத்துக்கலாம், சீக்கிரம் வறுபட்டுருது. உப்பு இதிலே போட்டேன். அப்படியாம்மா? அப்படியே வறுத்துக்கலாம். இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக ரெடி பண்ணுறதுக்கு, காலையில் அவசரம். ஆமாம், இந்த பொடி குழந்தைங்களுக்கு இது தோசை இட்லிக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நம்ம இட்லி பொடி செய்கிறோம்ல, அதே மாதிரி தான் இது, சூப்பராக இருக்கும் இட்லிக்கெல்லாம். அவசரம் அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் கிளம்புறாங்கல்ல, காலையில் டைமு எவ்வளோ வேலை இருக்குது நமக்கு.
7:30 8க்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பருப்பெல்லாம் சத்து தான். டேஸ்ட்டாக ஆச்சு, சத்துக்கு சத்தும் ஆச்சு, ஆமாம், ஈஸியான வேலையும் ஆச்சு. முருங்கைக்கீரை ஆமாம், கருவேப்பிலெல்லாம் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எதுவும் தெரியாது. நம்ம இப்போ குழம்புலலாம் போட்டு போட்டோம்னா எல்லாமே எடுத்துடுறாங்க. ஆமாம், அது வேணா எடுத்து பின்ன நம்ம பாப்பாலாம் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு தான் சாப்பிட்றாங்க. அடுத்து இப்போ முருங்கைக்கீரை இது சேர்த்துக்கலாம். இதையும் வறுக்கணுமா? இது வறுக்கணும், ஆனால் கொஞ்சம் சூடானா போதும். ஏன்னா எல்லாமே நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. காஞ்சிட்டு நம்ம சூடு பண்ணிட்டோம்னா போதும். அவ்வளோ லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ஆமாம், அது 2 கீரை சேர்த்து இது பண்ணலாம்ல, இல்லை தனித்தனியாக தான் பண்ணணும்? இல்லை, தனியாகவும் வறுத்துக்கலாம், ஒன்றாவும் வறுத்துக்கலாம். வேணா இதுலேயே போட்டுடலாமா? எனக்கு தெரியாது, கேட்டேன். இது ஏன் இப்படி வறுக்கிறாங்கன்னா அப்பதான் நல்லா பவுடர் ஆகும், இல்லைன்னா கெட்டு போயிடும். வறுக்காம அப்படியே பச்சையா கூட நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணலாம். அது சீக்கிரமா அந்த இது வராது. நல்லா சூடாயிடுச்சு. ஓகே, எடுத்துடலாம். அடுத்தது கருவேப்பிலைய அதே மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். ஓகே, இதே நல்லா ஓரளவு காஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் வறுபட்டா போதும். அதான் வறுக்க அந்த ஸ்மெல்லு நல்லா வருது. முருங்கைக்கீரையும் வருதா, இப்போ கருவேப்பிலையும் நல்லா ஸ்மெல் வருதா. முருங்கைக்கீரை எவ்வளோ எடுத்திருக்கேன்னா கைப்பிடி அளவு, நல்லா கைப்பிடி 2 கைப்பிடி அளவு. 2 கைப்பிடி? ஆமாம். இது கருவேப்பிலை 2 கைப்பிடி, அதே மாதிரி முருங்கைக்கீரையும் 2 கைப்பிடி, நல்லா நிறையா. இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஒரே இதை அரைச்சா போதுமா, இல்லை பாதி பாதி அரைக்கணுமா? இது மிக்ஸி ஜார் உங்களுக்கு எவ்வளோ தகுந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கலாம். சூடாக உடனே கம்மியாக போடுறீங்க நீங்கள், உங்களுக்கு கம்மியாக தேவை அப்படின்னா இந்த அளவில் கம்மி பண்ணிக்கோங்க, பாதியாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே வறுத்துட்டோம். அடுத்தது பவுடர் ரெடியாக போகுது. ஆற வச்சுட்டு தான் போடணும். ஆமாம், ஆறிடுச்சு ஓரளவுக்கு எல்லாமே. போட்டால் சரியாயிடும். முறுக்கு மாதிரி சத்தம். ஓகே, பொடி பண்ணலாமா? போட போறீங்களாம்மா? இது ஏமா ஃபர்ஸ்ட் போடுறீங்க? இது ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறமா அது போடலாம், கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும். இதை ஃபர்ஸ்ட் போட்டு, இது ஏன்னா சீக்கிரமா பொடி ஆகாது. சரி, இது அரைஞ்சிருச்சு பருப்பெல்லாம். அடுத்தது நம்ம முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுலேயே. பொடி ரெடி. என்ன வாசனை, சரியான வாசனையாக இருக்குதுமா. எப்படி வாசனையாக இருக்குல்ல? ஆமாம், உண்மைதான். அது நெய் ஊற்றி, பிடிக்காது எனக்கே வாசனையாக இருக்குது. நெய் ஊற்றி சுட சுட சாப்பாடு வச்சு, சூடான சாப்பாடு நெய் ஊற்றி அதை கொட்டி காய வைக்கணுமா? என்னது பொடியா இல்லை? அப்படிலாம் பொடி இல்லை, அதெல்லாம் காய வைக்க தேவையில்லை, அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்க, தண்ணி ஈரம் படாமல் வச்சுக்கணும். ஓகே, போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அம்மா பண்ண மாதிரி சாம்பார் இல்லையா, எதுவும் இல்லையா, சாப்பாடு இருக்கா, இட்லி கூட யூஸ் பண்ணிக்கலாமாம்மா? இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ஐடியா ஆச்சுங்க. பரவாயில்ல. பருப்பு பொடி நார்மலாக நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், ஆனால் இந்த மாதிரி பொடிங்கும் போது இதுவுமே நல்லா இருக்கும் போல இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இந்த பொடி. இதை தான் நம்ம வியூவர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன பொடி ரெசிபி போடுங்க, போடுங்கன்னு. சரி, அது இன்னைக்கு தான் போடணும்னு இருக்குது. ஆமாம், போட்டாச்சு. யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க.
அந்த மிளகு காரம் நல்லா. ஆமாம், மிளகு போட்டோம்னா மிளகா வந்து கம்மியாக போட்டுக்கணும். ம். காரம் இல்லைன்னா அதிகம் ஆகிடும். ஓகே. என்னதான் நம்ம எல்லாத்துலேயும் காமிச்சாலும் அந்த பவுலில் அந்த பொடி இருக்கிறப்ப தான் ஒரு அழகு. ஆமாம். பொடி ரெடியாம்மா? பொடி ரெடி. நீங்கள் கேட்ட கருவேப்பிலை, முருங்கைக்கீரை பொடி ரெடி கண்ணுங்களா. இதில் வந்து இரும்பு சத்து, நிறைய இரும்பு சத்து இருக்குது. கண்டிப்பாக ரெகுலராக அதை எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இந்த பொடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணுங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கண்ணுங்களா. இந்த பொடி இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? இப்போ தான் பார்த்துருக்கீங்களா? இந்த பொடி வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? என்னென்ன சேர்த்தீங்க, என்ன சேர்க்கல, நான் சேர்த்த பொருளில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கண்ணுங்களா. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அம்மா ஸ்டைலில் அவங்க பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ அதை சொல்லுங்கள். ஆமாம் கண்ணுங்களா. ஆமாம். பாய். ஓகே.